ஒரு ஊரில் செல்வந்தர், தந்தையாய் கடவுள் இடத்துல அதை போட்டிருக்கிறோம், செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவர் தன் கணக்க பிள்ளையை, அதாவது திருச்சபையாகிய கடவுளின் தாயின்னு எடுத்துக்கலாம், இல்லை திருச்சபைன்னு எடுத்துக்கலாம், இல்லை திருச்சபையாகி இயேசுவின் மறைவுடல்னு எடுத்துக்கலாம், எதை வேணாலும் எடுத்துங்க. அவர் தன் கணக்கு பிள்ளையை மைக்கேல் ஆனத்துதோனால் எடுக்கலாம். கணக்கு பிள்ளையை அழைத்தார். அந்த கணக்கு பிள்ளையிடம், அதாவது திருச்சபை கடவுளின் தாயிடம் சொல்கிறார், நான் என் சொத்தை பலருக்கு பிரித்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா. அதை கேட்டதும் அந்த கணக்கு பிள்ளை திருச்சபை கேள்வி கேட்கிறது என்னவென்றால், ஆண்டவரே, உங்களுக்கு ஏக மகனாக ஒருவர் தானே இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது ஏன் சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டும்? அப்படியே பிரிக்காமல் கொடுத்து விட வேண்டியது தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஏன் நம்மளையெல்லாம் படைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கேள்வி போல் கேட்கப்படுகிறது. அதற்கு என்று கேட்டால், அதுக்கு அந்த அந்த திருச்சபையிடம் இவர் சொல்கிறார், செல்வந்தர், நானோ பெரிய தனவான் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார். அதுக்கு அவர் ஆம் அரசே, உங்களை செல்வந்தர் என்று அழைத்து கொள்வதை விட ஒரு அரசர் என்று சொன்னால்தான் பொருத்தமாக இருக்கும். அவ்வளோ பெரிய தனவான் நீங்கள். அதான் கடவுள் அவ்வளோ பெரிய சக்தி படைத்தவர், வல்லமை படைத்தவர். ஆனால் அவர் எவ்வளோ பேருக்கு தன்னுடைய சொத்தை பிரித்து கொடுத்தாலும் அவருடைய வல்லமையில் இம்மி கூட குறையாது, பெருகுமுடைய குறையாது. அவரை போன்று நம்மை மாற்றுகிறார். சிசிசி 460 காட்டிட்டேன். நாமெல்லாம் கடவுள்களாக மாற இருக்கிறோம், சிசிசி சொல்கிறது. அதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய வல்லமை சக்தியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அந்த சிசிசி 1 கூட உங்களுக்கு காட்டினோம். பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் த டிவைன் நேச்சர் என்று பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துருக்கிறோம். அதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அவ்வளோ சொத்து இருக்குல்ல, எனக்கு கொடுத்தா என்ன குறைய போகுது அப்படின்னு கேட்குறார். சரியா? அப்போ நீ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கணக்கு பிள்ளை, அதை கடவுளின் தாயின்னு வேணால் வச்சிங்க, நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே, அதனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறப்ப இவர் சொல்கிறார், நீ சொல்வது போல் எனக்கு செல்வம் இருப்பது உண்மைதான். அதனால் அவ்வளவு செல்வத்தையும் ஒரே ஒரு வாரிசு அனுபவிப்பதை விட எண்ணற்ற பல வாரிசுகள் அதை சுதந்திரித்து அனுபவித்தால் நன்றாக இருக்கும் அல்லவா. அதான் கடவுளுடைய திட்டம். என்ன, சிசிசி 1 கூட வாசித்தோம் இல்லையா. அவர் தனியாக ஒரே ஒரு மகனை வைத்து கொண்டு ஒரு குடும்பம் நடத்துவதை விட எண்ணற்ற பிள்ளைகளை தத்தெடுத்து, அதாவது தன்னை விரும்பும் பிள்ளைகளை, இந்த உலகத்தில் எண்ணற்ற பிள்ளைகள்லாம் வச்சிருக்கலாம் ஒரு சிலர், ஆனால் அந்த பிள்ளைகளெல்லாம் தந்தையை விரும்புகிறதா இல்லை தந்தையை கொலை செய்த பார்க்கிறதா என்றெல்லாம் வரலாற்றில் பார்க்கும்பொழுது அவர்களெல்லாம் தந்தையை விரும்பாதவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் அப்படியே ஒரு குடும்பம் அவருக்கு தேவையில்லை. அதனால் அவர் என்ன திட்டமிடுகிறார் என்றால், அவரை தேர்ந்தெடுத்த பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னு திட்டமிடுகிறார் அல்லவா. அதை பார்க்கிறோம். அதான் எண்ணற்ற பல வாரிசுகள் அதை சுதந்திரித்து அனுபவித்தால் நன்றாக இருக்கும் அல்லவா. அதனால் அந்த எண்ணற்ற வாரிசுகளுக்கு தான் என் சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்றார். அதை கேட்ட அந்த கணக்கு பிள்ளை, அதுபோன்று ஒரு நிலை இருந்தால் நன்றாக தான் இருக்கும் ஆண்டவர் அவர்களே, ஆனால் அந்த எண்ணற்ற வாரிசுகளை எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்து உங்கள் சொத்தை பிரித்து கொடுப்பீர்கள் ஆண்டவர் அவர்களே என்று கேட்கிறார். அதற்கு அவர் செல்வந்தர், எதன் அடிப்படையில் நான் பிரித்து கொடுக்க போகிறேன் என்றால், என்னை மதிப்பதை விட என் மகனை யாரெல்லாம் மதிக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். பாருங்க, என்ன அவரை மதிப்பது அப்புறம் அவர் மகனை மதிப்பது, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்றால், கடவுள் எல்லாம் வல்லவர், எல்லா மதத்தினரும் கடவுளை மதிப்பார்கள். ஆனால் அவர்களெல்லாம் மகனாகிய இயேசு கிறிஸ்து, அதாவது மகனாகிய நற்கருணை ஆண்டவரை அவர்கள் மதிப்பதில்லை. ஏன் மதிப்பதில்லை? ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு அப்பத்தை பார்த்தால் அதில் ஒரு வல்லமை மிக்க ஒரு சக்தி இருப்பதாக அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த சக்தி தான் அவர்கள் மதிக்கிறார்கள். கடவுளை எல்லோரும் மதிப்பார்கள். என்னன்னா நாட் அவுட் ஆஃப் லவ், அன்பின் காரணமாக அல்ல,
அச்சத்தின் காரணமாக, இறையச்சம் என்று சொல்கிறோம், அச்சத்தின் காரணமாக எல்லா மதத்தினரும் ஒரு கடவுளை மதிப்பார்கள். கடவுளை வேண்டாத ஒரு மதத்தினர் யாரும் கிடையாது. எல்லோரும் ஏன் பயப்படுறாங்க? அப்போ கடவுள் மறுப்பவர்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, அவர்களெல்லாம் என்னன்னா அந்த பயம் இல்லாதவர்கள், அவ்வளோதான். அதனால் இந்த பயப்படுகிறவர்கள், அதை ஏன் அவ்வளோதான் சொல்கிறேன்னா, அவர்களும் இந்த பயப்படுகிறவர்களும் பயத்தால் நம்பினால் அந்த கடவுள் மறுப்பாளர்கள் போன்ற தவறை தான் செய்கிறார்கள். ஆனால் நம் பயத்தால் கடவுளை நம்புவது என்பது அது ஏற்புடைய செயல் அல்ல. கடவுளை பொறுத்தவரை நம் அன்பினால் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருக்க வேண்டும். ஆனால் கடவுளிடம் அன்பு காட்டுவது என்பது சுத்தமான அன்பு என் உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அது எல்லோரும் என்ன செய்வார்கள்? மதிப்பை காட்டுவார்கள் கடவுளிடம். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? திட்டம் ஒன்று போடுகிறார். அந்த திட்டத்தில் இவர் நற்கருணையாக வீட்டிற்கு போக வேண்டும். இந்த அடுத்த வாசித்தேன் அல்லவா, மீண்டும் ஒரு முறை வாசித்து காட்டுகிறேன். நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். அப்போ என்ன பார்க்குறாரு? அவரை காணாத நிலையில், இயேசுவை காணாத நிலையில் யாரெல்லாம் அவரை மதிக்கிறார்களோ அவர்கள்தான் நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள், கடவுள் எதிர்பார்க்கும் நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள். கடவுள் தத்தெடுக்கிறார், யாருக்கு தத்தெடுக்கணும் அவர் தான் முடிவு பண்ணணும். அந்த முடிவில் இப்படியும் அவர்கள் திட்டம் போடலாம், அது அவருடைய விருப்பம். ஆனால் சொல்கிறார், என்னை மதிப்பதை விட என் மகனை யாரெல்லாம் மதிக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் சொத்தை. அதாவது அவர்களோடு தன்னுடைய இந்த பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் டிவைன் நேச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டிவைன் நேச்சரை பிரித்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இதுதான் கடவுளுடைய திட்டம்.